Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்க ஒரு சூப்பரான ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபீச்சர்னால், நம்ம விண்டோஸ் ஓஎஸ்குள்ளேயே இன்னொரு விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே இன்னொரு மினி கம்ப்யூட்டர். இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதை விண்டோஸ் ஆர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா ஸ்டார்ட் மெனுவில் ரன்னு டைப் பண்ணி இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆர் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணதும் விண்டோஸ் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணால் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் போய்ட்டு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயே இன்னொரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஒரு டெம்பரரி விர்ச்சுவல் கம்ப்யூட்டர். இதில் ஒர்க் பண்ணுற எதுவுமே சேவ் ஆகாது. ஒவ்வொரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போதும் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண விண்டோஸ் மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ரன் பண்ணி பார்த்துருந்தாலோ எதுவுமே சேவ் ஆகாது. இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாமே இதை க்ளோஸ் பண்ணதுமே டெலீட் ஆகிடும். இது ஒரு லைட் வெயிட் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் தான். இதில் சாஃப்ட்வேர்ஸ் எனி அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் எனேபிள் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட விண்டோஸ் 10 ப்ரோ என்டர்பிரைஸ் எடிஷன் ஆர் விண்டோஸ் 11 இந்த ஓஎஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். விண்டோஸ் 7 ஆர் 8 ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் இதை எனேபிள் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மினிமம் 4 GB ஆஃப் ரேம், 1 GB ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். உங்களோட CPU அட்லீஸ்ட் 2 கோர் CPUவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த சாண்ட்பாக்ஸ் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸை எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டு வீடியோ அப்கமிங் டேஸில் போடுறேன். தேங்க்யூ கைஸ்.